பொள்ளாச்சி அருகே ஓலா இருசக்கர வாகனங்கள் அடிக்கடி பழுதாவதாக கூறி ஓலா வாகன விற்பனை நிறுவனத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவத்தின் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான மவுசு அதிகரித்து வரும் சூழலில் விதவிதமான மாடல்களில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை அறிமுகப்படுத்தி சந்தையில் முந்திக்கொள்ள எண்ணியது ஓலா நிறுவனம். ஆனால் ஓலா நிறுவனத்தின் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் மீது அடுக்கடுக்கான புகார்களை அடுக்கி வந்தனர் வாடிக்கையாளர்கள். திடீரென தீப்பற்றி எரிவது, சாப்ட்வேர் அப்டேட் என பாதி வழியிலேயே வண்டி நிற்பது என தொடர் புகார்களுக்கு ஆளானதால் அண்மையில் S1 மாடல் வாகனங்களின் விலையை பாதி விலைக்கு குறைத்திருந்தது ஓலா நிறுவனம். இதன் தாக்கம் குறைவதற்குள் ஓலா நிறுவனத்தின் மீது அடுத்த புகாருடன் ஷோரூமை முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே பொள்ளாச்சி உடுமலை சாலை சின்னம்பாளையம் பகுதியில் ஓலா ஷோரூமில் தீபக் மற்றும் சிவானந்தம் உட்பட ஏராளமானோர் ஓலா ஸ்கூட்டர்கள் வாங்கியுள்ளனர். வாங்கிய சில மாதங்களிலேயே வாகனம் பழுதானதாகவும், ஷோரூமில் முறையிட்டால் முறையான பதில் இல்லை என்றும், சர்வீஸ் செய்ய வரும்போதெல்லாம் ஆள் இல்லை என அலைக்கழித்ததாக கூறுகின்றனர் வாடிக்கையாளர்கள். லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து வாங்கிய வாகனத்தில் தொடர்ந்து சிக்கல்கள் வருவது தொடர்கதையாகி வருவதாக ஆதங்கப்படுகின்றனர். பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள ஷோரூமில் வாங்கிய பலரும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்து வரும் நிலையில் ஓலா நிறுவனத்திற்கு மற்றொரு கரும்புள்ளியாக மாறியுள்ளது இச்சம்பவம். தந்தி டிவி செய்திகளுக்காக பொள்ளாச்சி செய்தியாளர் நடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.